தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 34, இறை திருவசனம் 16. காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினி மயமே. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினி மயமே. தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதயாநிதியே. தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பேன், தேவதயாநிதியே. மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மணுமகனாய் பிறந்தார். மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மணுமகனாய் பிறந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி மேற்சுமந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி மேற்சுமந்தார். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினி மயமே. அளவில்லாத அன்பிற்குரியவராய், களங்கமில்லா அன்பிற்குரியவராய், எம்மை காத்து ரட்சித்து வருகின்ற இறைவனை உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். தந்தையும் தாயுமானவரே, உம்மை போற்றுகின்றோம். ஆயனாயிருந்து எம்மை காப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மனதுருகும் தெய்வமே, உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம். சர்வ வல்லவராய் இருப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அன்பின் சிறகுகளில் எம்மை அரவணைத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். காயப்பட்ட உம் பிள்ளைகளுக்கு கட்டு போட்டு நலிந்த உம் பிள்ளைகளாகி எம்மை திடப்படுத்தி வருபவரே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளின் இரவு வேளைக்கு அழைத்து வந்திருக்கின்றீர். உமது திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளில உமது திரு இருதயத்தின் சக்தி எம்மை ஆட்கொண்டது, வழி நடத்தியது. அதை நாங்கள் உணர்ந்தோம். நன்றி ஆண்டவரே. இதோ உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் என அனைத்தையும் ஒப்பு கொடுத்து எழுந்த அந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை உமது திரு இருதய சக்தியால் நாங்கள் வலுவூட்டம் பெற்று இன்றைய நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு உமது வல்லமையை நிறைவாக பொழிந்தீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, இந்த நாளின் இறுதி வேளையிலே உம் திருமுன்னால் வந்திருக்கின்ற உம் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாரும். இதோ இந்த அகிலம் முழுவதையுமாய் உமது கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் எங்களுக்கு உமது பரிசுத்த வல்லமையை காண்பித்தருளும். உமது பரிசுத்த இரத்தம் எங்களை முழுவதும் ஆட்கொள்வதாக. ஆண்டவரே, சிறப்பாக இந்த நேரத்திலே தகப்பன மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு விதமான நோய்களாலும் பிணிகளாலும் வருந்தி மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் இதுதான் நமக்கோ என்று அச்சத்தோடு வாழுகின்ற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தந்தையே, இறைவா, இழந்து போனதை மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று இறை வார்த்தைக்கு நாங்கள் பல்வேறு இழப்புகளினால் மிகவும் குடும்பத்திலே பல்வேறு விதமான கவலையோடு கண்ணீரோடு வாழுகின்ற குடும்பங்களையெல்லாம் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தந்தையே, இறைவா, மனநோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே தகப்பனே, குடும்பத்தின் பொருளாதார நிலைக்காக இரவு பகல் பாராது உழைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பத்திலே உள்ள வயோதிகர்களை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பங்களிலே மன நிம்மதியை இழந்து வாழ்கின்றவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம். படித்துவிட்டு வேலை இல்லையே என்று தவித்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான மன இறுக்கத்தோடு இந்த இரவை காண செல்லுகின்ற இளைஞர்கள், இளம் பெண்களை ஒப்பு கொடுக்கின்றோம். வேலை கிடைத்தும் அதை நிம்மதி இல்லாமல் பயன்படுத்தி வருகின்றவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே சிறப்பாக ஆண்டவர் தனது குடும்பத்தின் எத்தனையோ விதமான அன்பு நிலை எதையும் பொருட்படுத்தாது கணவன் மனைவி என பிரிந்து வாழ்கின்ற
மனைவியை புரிந்து கொள்ளாத கணவன்கள், கணவர்களை புரிந்து கொள்ளாத மனைவிமார்கள், பிள்ளைகளை புரிந்து கொள்ளாத பெற்றோர்கள், பெற்றோரை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் என உண்மையான அமைதி குடும்பத்திலே இல்லாமல் பல்வேறு விதமான இறுக்கத்தோடு இருக்கின்ற குடும்பங்களை சிறப்பான விதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, நானே உங்களுக்கு அமைதியை அளிப்பேன் என்று கூறினீரேன். உலகம் தரையில்லாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூறினது தகப்பன. எந்த ஒரு மன அமைதி இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரை. வெளியில் சொல்ல முடியாமல் குடும்பத்திலே மன வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அத்தனை பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஒரே குடும்பத்திலே இருந்து கொண்டு ஒருவருக்கொருவர் பேசாமல் வாழ்ந்து வருகிறார்களே, அவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு நீர்தாமே ஒரு இணைப்பு பாலமாக இருந்தருளும் ஆண்டவரே. குடும்பத்தின் நல்ல ஒரு நிலையை அவர்கள் கொண்டு போக செய்திருளும் ஆண்டவரே. இன்னும் சிறப்பாக இறைவா, பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகளினால் குடும்பத்தில் மன நிம்மதியை இழந்து வாழ்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் என்று கூறினீரே தகப்பன. காயப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு நீரே கட்டுப்போடும் ஆண்டவரே. பரிசுத்த வல்லமையால் கட்டுப்போட்டு இருளும். பல்வேறு விதமான இழப்புகளிலிருந்து கட்டுப்போட்டு இருளும் ஆண்டவரே. பல்வேறு விதமான போராட்டங்களிலிருந்து அவர்கள் வாழ்வை நீர் திடப்படுத்தி இருளும். இந்த இரவு நேரத்தில் சிறப்பாக வேண்டுகிறோம். குடும்பம் என்ற ஒரு குத்து விளக்கை பல்வேறு விதமான போராட்டத்தோடு சந்தித்து வருகின்ற எல்லாரையும் இந்த இரவு நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீர்தாமே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலைவராக, மெய்காப்பாளராக, ஆயராக இருந்து காத்தருள வேண்டுமாய் தாழ்மையோடு ஜெபித்து இந்த அகிலம் முழுவதையும் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும் தகப்பனே, ஆமேன். இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.